ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொள்ளு பருப்பு, இந்த கொள்ளு பருப்பு வச்சு நம்ம மாங்காய் போட்டு சாம்பார் வைக்க போகிறோம். இந்த கொள்ளு பருப்பு சாம்பார் வந்து எப்படி செய்யலான்றதை பாருங்கள். இந்த பருப்பு இந்த மாதிரி நம்ம வந்து கொள்ளை வறுத்து உடச்சி வச்சுருக்குறோம். இது பார்த்திங்கன்னா மாங்காய், இந்த மாங்காய் போட்டு சாம்பார் வச்சோன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாங்காய் போட்டு நம்ம எப்படி கொள்ளு பருப்பு சாம்பார் செய்யலான்றதை பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம வந்து குக்கரில் பார்த்திங்கன்னா நான் வந்து அந்த கொள்ளு பருப்பு வந்து இதில் போட்டு வச்சுருந்தேன். இதில் தேவைங்கிற பொருள் என்னன்றதை ஆட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா 4 சின்ன தக்காளி போட்டிருக்கிறேன், ஒரு 5-6 பல் பூண்டு, சின்ன வெங்காயம், நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். இது ஃபுல்லாகவே நம்ம இதில் போட்டுக்கலாம். இதை வந்து என்ன பண்ணுறோம், நம்ம குக்கர் மூடி ஒரு 4-5 விசில் விட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா நல்ல கொள்ளு பருப்பு வந்து நல்லா வெந்துடுச்சுங்க. இதை பாத்திரத்தில் மாற்றி கடைஞ்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம், கொஞ்சம் தனியா பொடி போட்டுக்கலாம் 1 டீஸ்பூன். பார்த்திங்கன்னா மிளகாய் பொடி 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். உப்பு பார்த்திங்கன்னா நம்ம தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா பெருங்காய பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ இதை வந்து எல்லாமே நல்லா மத்து போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி பருப்பு நம்ம வந்து நல்லா கடைஞ்சி எடுத்துக்கினாக்கா சாம்பாருக்கு வந்து நல்லாயிருக்கும். யாருக்கெல்லாம் இந்த கொள்ளு பருப்பு சாம்பார் மாங்காய் போட்டு பிடிக்குன்றது மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா மாங்காய் வந்து மேலே தோல் சீவி இந்த மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாகவே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து இதில் போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம தேவைங்கிற அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப தண்ணியாக வேண்டாம், கொஞ்சம் மீடியமாக நம்ம சாதத்துக்கு சாப்பிட்ற மாதிரி வச்சுக்கலாம். இதில் வந்து கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டுக்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா நம்ம தேவைங்கிற அளவுக்கு தண்ணி வச்சுட்டு மாங்காயும் போட்டுட்டோம். இப்போ வந்து புளி நம்மளுக்கு தேவையில்லை, ஏன்னா மாங்காவே புளிப்பாக இருக்கும். அதனால் நம்ம புளி போட தேவையில்லை, வேணும்னா போட்டுக்கலாம். இதை வந்து நல்லா கொதிக்க விட்டு மாங்காய் நல்லா வேகட்டும். இப்போ வந்து தாளிப்புக்கு வந்து வச்சுக்கலாம். நம்ம தேவைங்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து மாங்காய் பாருங்கள் நல்லா வெந்து வந்துடுச்சு. ரொம்ப கொலையாக விட வேண்டாம் மாங்காய், அந்த சூட்லேயே வந்து மாங்காய் வெந்துடும். பாதி அளவுக்கு வெந்துச்சுனாவே நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த அளவுக்கு பாதி வெந்ததுன்னா போதும். இப்போ வந்து நம்ம தாளிப்புக்கு ரெடி பண்ணி தாளிப்பு போட்டுக்கலாம். இது வந்து நல்லா ஒரு பக்கம் கொதிச்சுட்ருக்கட்டும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா எண்ணெய் காஞ்சிடுச்சு, கடுகு போட்டுக்கலாம். இது வந்து நான் தாளிப்பு வடகம் தான் போடுறேன். தாளிப்பு வடகம் இதில் போட்டுக்கலாம். இது வந்து போட்டுக்கலாம். இதில் வந்து கருவேப்பிலை நான் போடல, ஏன்னா முன்னாடியே போட்டுட்டேன். அதனால நான் வந்து இந்த ஸ்டேஜில் போடல. இது என்ன தாளிப்பு வடகம் வீட்டிலே ரெடி பண்ணது, அதனால் நான் இதே போட்டுக்கிறேன். நல்லா பொரிஞ்சிடுச்சு. பார்த்திங்கன்னா இதில் தாளிப்பு போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா மாங்காய் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. மாங்காய் கொள்ளு பருப்பு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா சாதத்துக்கு நல்லாயிருக்கும். இப்போ எப்படின்ட்டு போட்டு காட்டுறேங்க நான். இங்கே பாருங்கள், மாங்காய் கொள்ளு பருப்பு குழம்பும் சாதமும் வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் மறக்காமல் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.